பிடிபிஆர்டி 2024ஆம் ஆண்டு தேர்வில் வெற்றி பெற்று ஆசிரியர் பணிக்காக காத்திருக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தற்போது அனைத்து பாடங்களுக்குமான ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடப்பட்டு நாம் அனைவரும் கலந்தாய்வை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். இந்த சூழலில் கலந்தாய்வுக்கு தயாராவது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்குறது மூலமாக கலந்தாய்வு தொடர்பாக உங்களுக்கு இருக்கும் சந்தேகங்கள் அனைத்துக்கும் பதில் கிடைக்கும் அப்படின்றத இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளாக கலந்தாய்வு தொடர்பான அறிவிப்பு நமக்கு நிச்சயமாக வெளியிடப்படும். செப்டம்பர் முடிவதற்குள் நாம் அனைவரும் பணி ஆணை பெற்று பள்ளியில் சேர்வோம் அப்படின்றத இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அனைத்து பாடங்களுக்குமான ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை டிஆர்பி ரெடி பண்ணியாச்சு, வெளியிட்டுட்டாங்க. இப்போ ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை ரெடி பண்ணி கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் நம்ம என்னென்ன துறைகளில் செலக்ட் ஆகிருக்கோமோ அந்த துறைகளுக்கு டிஆர்பி அனுப்பிடுவாங்க. இதுக்கப்புறம் டிஆர்பி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் உங்களுடைய செலெக்ஷன் லிஸ்ட்டை அந்தந்த துறைகளுக்கு அனுப்பிட்டோம் அப்படின்றத ஒரு ப்ரெஸ் நியூஸாக கொடுத்து முடிச்சிருவாங்க. இதோட டிஆர்பியுடைய வேலை அப்படின்றது முடிவடைந்து விடும். சார், இதோட டிஆர்பியுடைய வேலை முடிவடைந்துடும்னா எனக்கு வித்ஹெல்டு கொடுத்துருக்காங்க, நான் எப்படி அதை சரி செய்வது, நான் எப்படி பணி வாய்ப்பை பெறுவது அப்படின்னா டிஆர்பிலேருந்து சொல்லக்கூடிய பதில் என்பது என்னென்னா, நீங்கள் வித்ஹெல்டு அப்படின்றத நாங்கள் கொடுத்துருக்கோம், அதற்கான காரணத்தையும் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறோம். அதை நீங்கள் சரி செய்து அதற்கான அரசாணைகளையோ அல்லது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை சரி செய்து நீங்கள் கவுன்சிலிங் போனீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் அங்கே கவுன்சிலிங்கில் நடத்துகிற இடத்துல அந்த அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்து அதை சரி செஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மற்றொரு தகவல் என்ன அப்படின்னா, நமக்கு கலந்தாய்வு என்பது நம்முடைய மாவட்டத்தில் உள்ள சிஓ அலுவலகத்தில் தான் நடக்க போகுது. ஸ்டேட் ரேங்க் அடிப்படையில் ஆன்லைன் கலந்தாய்வு தான் நடக்க போகுது அப்படின்றத தெளிவாக தெரிவிச்சிருக்கிறாங்க. நாம் மறுபடியும் கலந்தாய்வுக்காக சென்னை செல்ல வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்றத இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கலந்தாய்வுக்கு என்னென்னலாம் ரெடி பண்ணோம் அப்படின்றத இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம தெளிவாக பார்த்துடலாம். முதலில் நம்ம பார்த்திங்கன்னா ஸ்கூல் லிஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணணும், சரிங்களா? இப்போ நம்ம எந்த மாவட்டத்தில் இருக்கோம் அப்படின்னு பார்க்கணும், அல்லது நமக்கு எந்த மாவட்டத்தில் பணி வேணும் அப்படின்றத நாம் முடிவு பண்ணணும். முடிவு பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு நம்முடைய மாவட்டம் அல்லது நமக்கு அருகில் உள்ள இருக்கக்கூடிய மாவட்டம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10-15 ஸ்கூலை நீங்கள் லிஸ்ட்டு போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாவட்டத்துடைய பெயர், அப்புறம் பார்த்திங்கன்னா அது என்ன பிளாக்கில் இருக்குது, என்ன ஒன்றியத்தில் இருக்குது அப்படின்றத அந்த பெயரும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதே போல் அந்த பள்ளியினுடைய பெயர், இது எல்லாம் நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சென்னை அப்படின்னா சென்னை கார்ப்பரேஷனில் இருக்கிறவங்க அங்கே என்னென்ன ஸ்கூலெல்லாம் இருக்குது அதெல்லாம் நமக்கு நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒருத்தர் வெள்ளூரில் இருக்காருன்னா வெள்ளூர் மாவட்டம், அப்போ அங்கே பார்த்திங்கன்னா பல்வேறு ஒன்றியங்கள் இருக்கும், பிளாக்ஸ் இருக்கும், சரிங்களா? அந்த பிளாக்ஸை நீங்கள் லிஸ்ட் எடுத்து இப்போ இந்த பிளாக்கில் நான் என்னென்ன ஸ்கூலை நான் செலெக்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்றத நீங்கள் ஒரு லிஸ்ட்டாக போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அப்போ என்ன மாவட்டத்தில் நீங்கள் தேர்வு செய்ய போகிறீங்க, அந்த மாவட்டத்தில் இருக்க ஒன்றியங்கள், எத்தனை ஒன்றியங்கள் இருக்குது, அந்த ஒன்றியத்தில் இருக்க எத்தனை ஸ்கூல் இருக்குது, அதில் நீங்கள் எந்த ஸ்கூலை செலெக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு சரியானதாக இருக்கும். நாம் எதிர்பார்க்குற பள்ளியை தான் நமக்கு காட்டுவாங்க அப்படின்றது அவசியம் இல்லை. அது முன்னாடியும் ஃபில் ஆகலாம் அல்லது அந்த மாவட்டத்தை நமக்கு காட்டாமல் கூட போகலாம். அப்போ நீங்கள் எதுக்கும் ஒரு 2-3 மாவட்டத்தில் இருக்க அந்த லிஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கும் பொழுது அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக உங்களுடைய சான்றிதழ்களை நீங்கள் சரியான முறையில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போனீங்களோ, சரிங்களா? எக்ஸப்ட் நீங்கள் அது பார்த்திங்கன்னா பயோடேட்டா ஃபார்மாக அந்த ஐடென்டிட்டி ஃபார்ம் அப்படின்ற 2 கொண்டு போய் நீங்கள் டிஆர்பி வெப்சைட்லேருந்து ஃபில் பண்ணி கொடுத்துருப்பீங்க. அது அவசியமற்றது. மற்றபடி நீங்கள் உங்களுடைய 10th 12th டிகிரி பிஎடு மற்ற தமிழ் மீடியம் எல்லா சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் அதனுடைய ஒரிஜினல்ஸையும் நீங்கள் வச்சுக்கோங்க. அதே போல் ஜெராக்ஸை மேக்ஸிமம் 10 செட்டு வரைக்கும் நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. மினிமம் ஒரு 7லேருந்து மேக்ஸிமம் 10 செட்டு வரைக்கும் நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா நான் கேள்விப்படுறது சிலருடைய தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்டை ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதையும் நீங்கள் முடிந்தால் பள்ளியில் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு போகும்பொழுது என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்களோ அது எல்லா சர்டிஃபிகேட்டும் நீங்கள் கூட வச்சுக்கோங்க. அதே போல் அதை மினிமம் 7லேருந்து மேக்ஸிமம் 10 செட்டு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் போகிறப்பையும் ஒரிஜினல் எதுக்கும் நீங்கள் கொண்டு போங்க. அதே போல் ஒரு 2-3 செட்டு ஜெராக்ஸையும் கொண்டு போங்க. அங்கே கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்பாங்க, வெரிஃபையும் பண்ணுவாங்க. அதே போல் உங்கள்கிட்ட சிஓ ஆஃபீஸில் கண்டிப்பாக எல்லாமே வெரிஃபிகேஷன் நடக்கும்.
ஒரிஜினலும் நடக்கும். அதாவது எங்கன்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட்டு வாங்கிட்டு போகிறீங்க இல்லையா, அப்போ ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ப்ளஸ் அங்கேயும் ஜெராக்ஸ் வாங்குவாங்க. உங்களுடைய பள்ளியிலையும் உங்களுடைய ஒரிஜினல் சான்றிதழ்களை உங்களுடைய தலைமை ஆசிரியர் வெரிஃபிகேஷன் பண்ணுவார். அவரும் வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட ஜெராக்ஸ் வாங்குவார். இது எல்லாமே நீங்கள் பத்திரமா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் சிலர் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட் முன்னே வச்சிடலாமல் இருந்திருக்கலாம். சரிங்களா, மேக்ஸிமம் எல்லாருக்குமே இருக்கும். சிலர் வந்து பார்த்திங்கன்னா பிஎட் முடிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு இன்னும் ப்ரொவிஷனல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, எனக்கு வந்து டிகிரி வரல அப்படின்ட்டு நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவிஷனல் கூட காட்டியிருக்கலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி இருந்தால் உங்களுக்கு அதை வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து நம்மளுடைய ஜெனியூனஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ப்ரொவிஷனலில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்பரரியாக தான் அந்த ஜெனியூனஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, மறுபடியும் நீங்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழல் வரலாம். அதனால் டிகிரி உங்கள்கிட்ட இல்லைன்னா மட்டும் ப்ரொவிஷனல் யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை டிகிரி வந்துருச்சுன்னா டிகிரியே நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்றத இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய ஃபோட்டோவை ஒரு 10 காப்பி வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா, நிறைய இடத்துல நம்முடைய ஃபோட்டோ அப்படின்றது தேவைப்படும். 10 காப்பி வரைக்கும் நீங்கள் ஃபோட்டோ கையில் வச்சுக்கோங்க. உங்களுடைய சர்வீஸ் ரெஜிஸ்டர் மற்ற எல்லா இடத்துலையும் சிஓ ஆஃபீஸில் கேட்கலாம், நிறைய இடத்துல கேட்பாங்க. அதனால் உங்களுடைய ஃபோட்டோவை பத்திரமா ஒரு 10 காப்பி வச்சுக்கோங்க. அதே போல் உங்களுடைய உறவினர்கள் ஃபோட்டோவே நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து திருமணம் ஆனவராக இருந்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப ஃபோட்டோ, உங்களுடைய மனைவி அல்லது கணவர், உங்களுடைய குழந்தைகள், இவங்களுடைய ஃபோட்டோலாம் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அதுவும் நமக்கு வந்து ஹெல்த் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு பயன்படும். அல்லது திருமணம் ஆகாதவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய தாய் தந்தையருடைய ஃபோட்டோவே நீங்கள் கூட வச்சுக்கோங்க. அதுவும் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். சரி, இப்போ நான் கவுன்சிலிங் எல்லாம் அட்டன் பண்ணி முடிச்சாச்சு சார். இப்போ வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் 2 வகையில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று, கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே உங்களுடைய டைரெக்டாக கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி உடனே உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. அல்லது 10-11 ஆண்டுகள் கழித்து இந்த ஆசிரியர் பணி என்பது வழங்கப்படுகின்ற காரணத்தால் ஒரு அரசு விழா வைத்து அதில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படி இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்பது உங்களுக்கு 2 காப்பி ஒரிஜினல் அப்படின்றது வழங்கப்படும். சரிங்களா, 2 காப்பியில் ஒரு காப்பி வந்து நீங்கள் போயிட்டு நீங்கள் சிஓ ஆஃபீஸில் எல்லாம் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு நீங்கள் ஸ்கூலில் கொடுக்க வேண்டி இருக்கும். சரிங்களா, ஒரு காப்பி ஒரிஜினலை உங்கள்கிட்ட வாங்கிப்பாங்க. இன்னொரு காப்பி அப்படின்றது நீங்கள் ஒரிஜினல் பத்திரமா வச்சுக்கணும். சரிங்களா, இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் நீங்கள் வந்து ஒரு 5-6 காப்பி போட்டு ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் உங்கள்கிட்ட சிஓ ஆஃபீஸ் மற்ற எல்லா இடத்துலையும் கேட்கும்பொழுது நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை ஜெராக்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நீங்களும் ஒரு காப்பி பத்திரமா ஒரிஜினலை நீங்கள் வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும். உங்களுக்கு எதிர்காலத்தில் கட்டாயமாக தேவைப்படும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது, நம்ம வேலைக்கு போனால் நமக்கு வந்து சம்பளம் அப்படின்றது வரும் இல்லைங்களா. ஸோ சம்பளத்துக்கான தயாரிப்புகளை நம்ம பார்க்கலாம். பேன் கார்டு யாருக்கிட்டலாம் இல்லையோ அவங்க பேன் கார்டு அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. பேன் கார்டு அப்படின்றது கட்டாயமானது. ஏன்னா நம்ம வந்து அரசாங்கத்தில் சம்பளம் வாங்க போகிறோம். நம்முடைய வருமானத்தை முறையாக அரசாங்கத்துக்கு கணக்கு காட்ட வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். அதனால் பேன் கார்டு உங்கள்கிட்ட இல்லைனா பேன் கார்டு வாங்கி வச்சுக்கோங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்ணலன்னா லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது நீங்கள் எந்த நேஷனலைஸ் பேங்க்னாலும் நீங்கள் கொடுக்கலாம், எந்த பேங்க்னாலும் கொடுக்கலாம், அதில் எந்த தடையும் இல்லை. ஆனால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ அக்கௌண்ட் இருந்தால் உங்களுக்கு சில நன்மைகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா என்றைக்கு சேலரியோ அன்னைக்கு மாலைக்குள்ளேயே உங்களுக்கு வந்து உங்களுடைய பணம் அப்படின்றது ரிசீவ் ஆகிடும். அதே போல் நீங்கள் அதர் பேங்க் வச்சுருக்கீங்க, இப்போ இந்தியன் பேங்க்கு இல்லை கனரா பேங்க்கெலாம் வச்சுருந்தீங்கன்னா மறுநாள் அடுத்த நாள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேலரி தாமதமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. நான் கேள்விப்பட்ட வரையில் ஸ்டேட் பேங்க்கில் சம்பளத்தன்னைக்கு மாலையே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுறதாகவும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டேட் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டே க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சம்பளம் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய பே ஸ்லிப்பை வச்சு நம்ம வந்து அதை சேலரி அக்கௌண்ட்டாக மாற்றிக்கலாம். அதே போல் உங்களுடைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் இல்லைனா க்ரியேட் பண்ணிவிட்டு ஏற்கனவே இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய பேங்க்கில் பேன் கார்டை அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க, ஆதார் கார்டை லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து சேலரி வந்தால் மெசேஜ் வர மாதிரி உங்களுடைய ஃபோன் நம்பரை கரெக்டாக அப்டேட்டடான இருக்க ஃபோன் நம்பரை அதில் லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்றத இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர் புக்கு நம்ம கண்டிப்பாக வாங்கணும். எஸ்ஆர் புக் அப்படின்றது சர்வீஸ் ரெஜிஸ்டர் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நாம் தான் வாங்கிட்டு போய் கொடுக்கணும். இதை வந்து நம்முடைய பள்ளியில் மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்முடைய பணி தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் இதை நோட் பண்ணுவாங்க. லீவாக இருக்கட்டும், நம்ம மெடிக்கல் லீவ் போடுறதா இருக்கட்டும், நம்ம எல்லா விவரங்களும் இங்கே வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. சரிங்களா, அதனால் நீங்கள் எஸ்ஆர் புக் அப்படின்றது நம்ம கண்டிப்பாக வாங்கிட்டு போகணும். இதை வந்து நீங்கள் இப்போவே வாங்கணும்னு அவசியம் இல்லை, கலந்தாய்வு முடிந்து கூட நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். ஆனால் ஸ்கூலில் சேரும்போது இது கட்டாயமாக இருக்கணும். எஸ்ஆர் புக் வாங்கும்பொழுது ரொம்ப கவனமாக செயல்படுங்க. நல்லா குவாலிட்டியான ஒரு புக்கு அப்படின்றத நீங்கள் வாங்கணும். அதே போல் அதனுடைய சைஸ் வந்து நல்லா பெருசாக இருக்க மாதிரி வாங்க.
ஒரு நல்ல ஸ்டேஷ்னரி ஷாப்பில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நல்லா பெரிய புக்காக பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தது 60 வயசு வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. அப்போ அவ்வளோ நாட்களுக்குமான உங்களுடைய விவரங்கள் எல்லாமே இதில் தான் பதியப்படும். அதனால் கொஞ்சம் நல்லா பெரிய புக்காக வாங்கிக்கோங்க. அப்படி சின்ன புக்காக வாங்கிட்டோம்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதில் இடம் பத்தலை அப்படின்ட்டு மறுபடியும் அதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பேப்பரெல்லாம் அட்டாச் பண்ணி அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால் வாங்கும் பொழுதே பெரிய புக்காக நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்றத இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். சார் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து இப்போவே வாங்கிக்கணுமா சார்? இது யார்கிட்ட வாங்கணும் அப்படின்ற நிறைய கேள்வி இருக்குது. மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படின்றது கலந்தாய்வுக்கு தேவையில்லை. சரிங்களா? நீங்கள் கலந்தாய்வு முடிஞ்சு பணியில் சேரும்போது சிவில் சர்ஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஜிஹெச்சில் போனீங்கன்னா போயிட்டு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே அவங்க ஒரு டாக்டரை வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க யார்கிட்ட வாங்கணும் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி, அதாவது நம்முடைய துறை, நம்ம எந்த துறையில் தேர்ந்தெடுக்க போகிறோமோ அந்த துறையிலே உங்களுக்கு இந்த ஃபார்மை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனாலும் அது எந்த ஃபார்ம் அப்படின்றத நம்ம தேடி நம்முடைய சேனலில் கொடுக்கலாம். ஸோ அந்த ஃபார்மில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம். சரிங்களா? அது இப்போதைக்கு அவசியம் இல்லை. கலந்தாய்வு முடிந்த பிறகு உங்களுக்கு வந்து அதை கொடுப்பாங்க. நம்முடைய ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய குழுக்களில் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அந்த ஃபார்மேட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தெளிவாக ஜிஹெச்சில் கொண்டு போயிட்டு அந்த ஃபார்மில் சைன் வாங்கி வச்சுக்கலாம். அதை வந்து உங்களுடைய எஸ்ஆர் புக்கில் ஒட்டுவாங்க. அது வந்து கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? அடுத்தபடியாக கடைசியாக ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கலாம். தமிழில் சைன் பண்ணுறது அப்படின்றது பள்ளியில் சேர்கிற ஒருத்தருக்கும் முக்கியமானது. இப்போ வந்து அரசாங்கத்தில் ஒரு ஆணை கொடுத்துருக்காங்க, ஜிஓ. அரசு பணியில் இருக்க எல்லாருமே தமிழில் தான் கையொப்பம் இடணும் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் தான் கையொப்பம் இட்டிருப்பீங்க. இவ்வளோ நாள் இட்டுக்கிட்டும் இருப்பீங்க. உங்களுடைய சைன் பண்ணுறதுக்கு தமிழில் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பள்ளியில் சேர்ந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து கண்டிப்பாக தமிழில் தான் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கவுன்சிலிங்க்கே நீங்கள் வந்து தமிழில் தான் சைன் பண்ணணும்னு இல்லை. தமிழில் சைன் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அட்டண்டன்ஸு மற்ற எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து தமிழில் சைன் பண்ணிக்கலாம். இதையே நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்க ஆசைப்பட்றேன். இது வரைக்கும் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும், பிடித்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் மற்றொரு பயனுள்ள வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.